வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளப் போகிறோம். ஒரு ஆலயத்தில் சபை குரு ஆகணும்னா என்ன பண்ணணும்? இது என்னங்க கேள்வி? ஐயருக்கு படிச்சிருக்கணும், பிடிஹெச் பிடி அந்த மாதிரி ஏதாவது படிக்கணும். அது படித்தா போதும், ஐயராகிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அன்பாக இருக்கணும், கொஞ்சம் தாழ்மையாக இருக்கணும். அதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த பிடி சர்டிஃபிகேட் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம ஐயராகிடலாம். இது பொதுவான இயல்பு. பிஷப் ஆகணும்னா அப்புறம் அந்த ஐயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இருக்குன்னு எல்லா பதவிகளுக்கும் சட்டத்திட்டங்கள்லாம் வகுத்துருக்குறாங்க. ஆனால் பைபிளில் ஊழியம் செய்வதற்கு அல்லது ஊழியக்காரனாக இருப்பதற்கு, நற்செய்தி சொல்வதற்கான இலக்கணங்கள், விதிகள், குவாலிஃபிகேஷன்றது வேறு வேறு சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பான ஒரு செய்தி. ஒரு ஊரில் ஒரு சர்ச்சில் பிஷப் எலெக்ஷனில் தகராறு இருந்துச்சான். அப்போ அந்த ஊர் கவர்னரோ மேயர் யாரையோ ஒரு அரசு பதவியில் இருக்கிற ஒருத்தரை அனுப்பிச்சு, அங்கே பிஷப் எலெக்ட் பண்ணுறதுல ரொம்ப பிரச்சனை இருக்குது, நீங்கள் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன் எடுத்துகிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சாங்களாம். அப்படி அனுப்பின உடனே அங்கே போன உடனே குழப்பத்திலையோ இல்லை பிரச்சனையிலையோ இல்லை என்னவோ நடந்து இவர் அனுப்புனாங்களே அவரை பிஷப்பை எலெக்ட் பண்ணிட்டாங்களாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் பிஷப்பை எலெக்ட் ஆகிட்டார், பட் ஆனால் இஸ் நாட் குவாலிஃபைடு. அவர் ஆர்டினேஷன் பெற்றிருந்தால் தானே அவர் பிஷப் ஆக முடியும். அவர் பிஷப் ஆகிட்டார், எலெக்டட் பிஷப் ஆகிட்டார். பட் குவாலிஃபிகேஷன் அல்லது அந்த சட்டம், அந்த மரபுப்படி அவர் சபை குருவாக இல்லை, படிக்கவில்லை. உடனே எல்லோரும் சொன்னாங்களா, எனக்கு என்ன பண்ணுறது, அவர் தான் எலெக்ட் ஆகிட்டார், நம்ம ஆர்டினேஷன் கொடுத்துக்கலாம், இது அப்புறம் கொடுத்துக்கலாம். சில நேரத்தில் அந்த கல்யாணத்துக்காக போய் திடப்படுத்தல் எடுப்போம் இல்லையா, அது மாதிரி இவர் ஆகிட்டார் பிஷப், இனிமேல் அதை ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இவரை இனிமேல் ஆர்டினேஷன் கொடுத்துக்கலாம்னு சொன்னாங்களாம். உடனே அவருக்கு ஆர்டினேஷன் கொடுக்க ஏற்பாடு பண்ணப்போ அவர் கொஞ்சம் இருங்க, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு 2 days கழிச்சு இப்போ நான் பிஷப் ஆகிறேன்னாராம். உடனே எல்லோரும் கேட்டாங்களா, இந்த 2 நாளில் என்ன பண்ணீங்க, 2 நாளில் நீங்கள் பிஷப் ஆகிறதுக்கான தகுதியெல்லாம் பெற்றுக்கிட்டீங்களா? இல்லை, பைபிளில் போட்டிருக்கு, நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உனக்குள்ளதையெல்லாம் விற்று தரித்திற்கு கொடுன்னு சொல்லியிருக்குது. ஸோ நான் நித்திய ஜீவனை பற்றி இனிமேல் பேசணும்னு சொன்னால் என் சொத்தெல்லாம் விற்றுட்டு வரணும், அதனால் போய் என் சொத்தெல்லாம் விற்றுட்டேன், இப்போ ஐ எம் ஃபுல்லி குவாலிஃபைடு அப்படின்னு சொன்னாராம். ஊழியம் செய்கிறதுக்கு, நற்செய்தி சொல்கிறதுக்கு, நித்திய ஜீவனை பற்றி சொல்கிறதுக்கு, நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்வதற்கு இப்போ நான் ஃபுல்லி குவாலிஃபைடுன்னு சொன்னாராம். அருமையானவர்களே, நமக்குரியதை விற்று தரித்திரருக்கு கொடுப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி சாத்தியம் இல்லை. அது எப்படி சார் எல்லா சொத்தையும் விற்றுட்டு வர முடியுமா? அப்போ என்ன அங்கே ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஹைலைட் பண்ணப்படுகிற விஷயம் என்னன்னு சொன்னால், உலகத்தினுடைய பொருள் மீது பற்று வைக்காமல் நீ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சின்னு ஒரு சபை குரு சொல்ல, ஒரு அருளுரையில் சொல்ல நான் கேட்டேன். அவர் என்ன பண்ணாரா, சொத்தெல்லாம் விற்றுட்டு அவர் பேர் அம்ப்ரோசம், அதுக்கப்புறம் தான் பிஷப் ஆனார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பிஷப் ஆவதற்காக தன்னுடைய சொத்துக்களை விற்றுவிட்டு அப்புறம் பிஷப் ஆகிறார். இப்போது அந்த டேஷெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். எனவே ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் உலகப் பொருள் மீது நமக்கு அதிகமான பற்று இருக்கக்கூடாது. அதிகமான பற்றே இருக்கக்கூடாது. அதுதான் நம்மை காக்கும் என்ற நம்பிக்கை இருக்கக்கூடாது. நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கும் நித்திய ஜீவனை பற்றி பிரசங்கிப்பதற்கும் முதல் தகுதி ஏழைகளை நேசிப்பது என்பதுதான் இந்த நிகழ்வினுடைய அடிப்படை உண்மை என்கிற புரிதலோடு இந்த நாளை தொடங்குவோம்.